நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். நலத்திட்ட உதவி வழங்கும் விழா. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் உலங்காநத்தம் தனியார் திடலில் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய பொதுக்குழு உறுப்பினரும் நடிகருமான சரத்குமார் பிறந்தநாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவி வழங்கும் விழா நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவர் பாலசுந்தரம் வரவேற்புரையாற்றினார். பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் நயனார் நாகேந்திரன் வாழ்த்துரை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் நடிகர் சரத்குமார் கலந்து கொண்டு முதலிடம், 2ஆம் இடம், 3ஆம் இடம் பிடித்த பள்ளி மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினி மற்றும் ஊக்கத்தொகை, பொதுமக்களுக்கு காது கேட்கும் கருவி, மருந்தடிக்கும் இயந்திரம், கண்கண்ணாடி, நூலகத்திற்கு புத்தகம் போன்ற நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அவர் பேசுகையில் நாட்டாமை சொந்தம் என்றும் தாமரை சொந்தம் என்றும் பொதுமக்களை அழைத்தார். இந்தியாவிலேயே நமது பிரதமரை போல் இதுவரை யாரும் ஆட்சி செய்ததில்லை என்றும் இந்தியாவையும் இந்தியாவில் உள்ள மக்களையும் குறிப்பாக இளைஞர்களை காத்திடவே தனது வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்கிறார். இன்றைக்கு அரசியலுக்கு வந்த தலைவர்கள் எல்லாம் நாகரிகம் இல்லாமல் பேசுகிறார்கள். மேடைக்கு நாகரிகம் இருக்கிறது. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு மரியாதையோடு பேச வேண்டும் என்றும் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு நீங்கள் வாக்களித்து அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெற செய்து நலமான ஆட்சியை தமிழ்நாட்டில் தர வேண்டும். கடுமையாக உழைத்திடுங்கள், பாகுபாடு இல்லாமல் பணி செய்யுங்கள் என்று சிறப்புரையாற்றினார். நியூஸ் 21 செய்திகளுக்காக செய்தியாளர் விஜய் ஸ்டீஃபன்.